பிரெட் டோஸ்ட்லயே கொஞ்சம் வித்தியாசமா ரவா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவா 1 கப் தயிர் சேர்த்துப்போம். அது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியா நறுக்குன ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தயிர் கூட ரவா மற்ற எல்லாமே நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துட்டு பிரெட்ல நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு தவால நெய் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய், பட்டர், ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண ரவா மிக்சர் தவா மேலே இருக்கிற மாதிரி பிரெட்டை வச்சுருவோம். பிரெட்டோட இன்னொரு சைடு நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.